Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம 10th சீரிஸ் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டேல இருக்கும். எந்த எக்ஸசைஸ்னா கீழ் உடம்புக்கான எக்ஸசைஸ் தான் பண்ண போறோம். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க எக்ஸசைஸ் அகைன் லஞ்சஸ் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா போன 3 வாரமா ஒவ்வொரு விதமான லஞ்சஸ் பார்த்தோம். இன்னைக்கு ஃபைனலா கர்ட்ஸி லஞ்சஸ் ஒன்று பண்ண போறோம். அது என்ன கர்ட்ஸி லஞ்சஸ்ன்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் நம்ம ரிவர்ஸ் லஞ்சஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் கர்ட்ஸி லஞ்சஸ்லயும் பின்னாடி தான் காலை கொண்டு வரணும். ஆனா பின்னாடி நேரா கொண்டு போகாம கிராஸ்டா கொண்டு போறோம். அவ்வளவுதான். இதுதான் கர்ட்ஸி லஞ்சஸ். இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அதை நீங்க பார்த்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது பெனிஃபிட்ஸ் சொல்றேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். பாருங்க, இந்த கர்ட்ஸி லஞ்சஸுக்கு கால் ரெண்டும் பிரிச்சு வச்சுக்கோங்க. நல்லா ப்ராடா நின்றுக்கோங்க. ஷோல்டர்ஸ் பிரிச்சு இருக்கணும். கோரை நல்லா உள்ள இழுத்து என்கேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்றோம்னா, ஒரு காலை பின்னாடி ரிவர்ஸ் லஞ்ச் பண்ற மாதிரி இப்படி கொண்டு போகாம பின்னாடி கிராஸ்டா கொண்டு போகும். அவ்வளோதான். கொண்டு போயிட்டு கீழே உட்காருங்க. இந்த முட்டி தரையில படணும். இந்த முட்டி கொஞ்சம் கூணலாக ஆகும், பரவாயில்ல. அப்படியே எழுந்துருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த காலில் மாற்றி பண்ணுவோம். கிராஸாக பின்னாடி ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு முட்டி தரையில் பட வச்சுட்டு எழுந்துக்கோங்க. இவ்வளோதான். இது கஷ்டம் இல்லை தானே? ட்ரை பண்ணலாமா? பாருங்க, காலை கிராஸாக பின்னாடி வச்சு தரையில் உட்காருவோம், எழுந்துக்கிறோம். அவ்வளோ. இப்போ இந்த கால் கிராஸாக பின்னாடி வைக்கிறோம், தரையில் உட்காடுறோம், எழுந்துக்கிறோம். இவ்வளோதான். ஒரு பக்கத்துக்கும் 5 டைம்ஸ் பண்ணலாம். எழுந்துக்கலாம். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எதிர் நீங்கள் இடுப்பில் கை வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு எப்படி வாட்டமோ அது மாதிரி பண்ணுங்க. ஓகே. பக்கத்தில் சப்போர்ட் வேணுன்றவங்க ஒரு சேரை பிடிச்சிட்டு கூட பண்ணலாம், இல்லை செவரு கிட்ட பிடிச்சிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே. உடம்பு நேராக தான் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த ஹிப்லேருந்து கால் பின்னாடி போகணும். அப்புறம் உட்காரணும், எழுந்துடணும். ஓகே, ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். க்ராஸாக பின்னாடி காலை கொண்டு போயிட்டு கீழே லஞ்ச் பண்ணுங்க. அவ்வளோதான். எவ்வளோ தூரம் கொண்டு போகும்போது க்ராஸாக அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உட்காருங்க. நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச் உட்காருங்க. நல்லா காலை பின்னாடி வரைக்கும் ஃபுல்லாக க்ராஸாக கொண்டு போயிட்டு உட்காருங்க, எழுந்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல இழுக்கிறது தெரியும். நல்லா பாருங்கள். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உட்காந்து எழுது. காலை பின்னாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உட்காருங்க. எவ்வளோ தூரம் கால் போக முடியுமோ பின்னாடி வரைக்கும் நீட்டி வச்சுட்டு பாருங்க. ஓகே, அவ்வளோதான். பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா, கீழ் உடம்பை கான்சென்ட்ரேட் பண்ணுறதால இது மெயினாக என்னென்ன மசில்ஸ் இன்வால்வ் ஆகும்னா, பேக் க்ளூட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மசில், தொடை மசில், ப்ளஸ் கால் ஓரளவுக்கு என்கேஜ் ஆகும், ப்ளஸ் ஆங்கிளும் என்கேஜ் ஆகும். இது தவிர்த்து மெயினாக வயிறு, கோரை என்கேஜ் பண்ணும். ப்ளஸ் ஹிப்பு நம்ம நல்லா க்ராஸாக ட்விஸ்ட் பண்ணி உட்காந்து எழுந்துக்கிறதால ஹிப்பு நல்லா ட்விஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கே தெரியும், கோர், ஹிப், பட்ஸ், டைஸ் அண்ட் காஃப் மசில்ஸ், ஓரளவுக்கு கீழே ஆங்கிள், ஃபோட்டோஸ் சேர்ந்து இன்வால்வ் ஆகுது. இது ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸும் கூட. இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் காம்பவுண்ட் எக்ஸசைஸ் ஆலன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரென்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, கேலோரிஸ் நிறைய பேர்ன் ஆகும். அதனால் நம்ம உடல் எடை கூடாது. ஸோ ஃபேட் லாஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இது பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர்த்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டியே இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது நம்ம டே டு டே ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எனர்ஜெட்டிக்காக பண்ணுறதுக்கு இது ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். இது தவிர்த்து நம்மளோட தோற்றத்தை இம்ப்ரூவ் பண்ணுமா. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கர்வ் ஆகி, ஸ்லவுச் ஆகி, கூன் போட்டு வயிறு முன்னாடி வந்து அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தை இந்த எக்ஸசைஸ் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸசைஸ் ஜாயின்ஸுக்கு கம்மியான இம்பேக்ட், கம்மியான அழுத்தம் தான் கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் லஞ்சஸ் பண்ணால் தான் நிறைய அழுத்தம் கொடுக்கும். ரிவர்ஸில் பண்ணுற கிராஸ் லஞ்சஸ், அதாவது இது கர்ட்ஸி லஞ்சஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முட்டியோட ஜாயிண்ட்டுக்கு இம்பேக்ட் நிறைய கொடுக்காது. ஸோ அதனால் அழுத்தம் இல்லாததால் உங்களுக்கு வலி எதுவும் ஏற்படாது. கட்டாயம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ரிவர்ஸில் பண்ணுற கர்ட்ஸி லஞ்சஸை நீங்களும் பண்ணி தானே பார்க்கணும். பண்ணி பாருங்கள். இன்றைக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் புது எக்ஸசைஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. பாய்.